திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டரை கல்கட்டாவில் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருந்தாங்களே, அந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வுகள் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக இருக்குங்க. இந்த சஞ்சய் ராயோட அம்மா என்னென்னலாம் சொன்னாங்கன்னு இதுக்கு முந்தைய வீடியோ நம்ம பேசியிருந்தோம். அதோட எலாபரேட்டட் வெர்ஷனாக இன்னும் சில விஷயங்களோட அடுக்கியிருக்காங்க. அதை பற்றிலாம் போக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில கீ அப்டேட்ஸும் கொடுத்துட்றேன். இந்த சஞ்சய் அண்ட் சந்தீப் இவங்க 2 பேரை தான் முக்கியமான குற்றவாளிகளாக இப்போதைக்கு இந்த வழக்கில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தேக வளையம் இருக்குல்ல, அது இன்னும் பெருசாக விரிவடைஞ்சிருக்குங்க. அதாவது 2 ஃபர்ஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினிஸ், அப்புறம் ஒரு ஹவுஸ் சர்ஜன், அப்புறம் ஒரு இன்டர்ன். இவங்க எல்லார்கிட்டையும் உண்மை கண்டறியும் சோதனை கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இவங்களையும் தாண்டி இன்னும் 2 பேர் வேற இந்த வழக்கில் புதுசாக இருக்காங்க. அவங்க இந்த டியூட்டி டாக்டர்ஸுங்க. ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடக்கும்போது டியூட்டியில் இருந்திருப்பாங்களா அந்த ஆர்ஜி காரில், அந்த டாக்டர்ஸையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 7 பேர்கிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இன் ஆர்ஜிகார், அதாவது இந்த ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய ஊழல்கள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு. நிறைய பேர் காசு பார்த்தாங்க. அதுவும் சந்தீப்பை பற்றிலாம் சொன்னாங்க பாருங்க. அனாதை பணம் இருந்தால் அதை வைத்து காசு பார்ப்பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் டெண்டர்ஸ் போச்சுன்னா அதில் 20% கமிஷன் எடுத்து பாருங்க. ஃபெயிலான பசங்களை பாஸ் ஆகிறதுக்கு காசு வாங்குவாருங்கன்னு அவர் மேலே அடுக்கிக்கிட்டே போனாங்க. இதெல்லாம் தாண்டி பயோ மெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பங்களாதேஷில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு விற்றுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே இங்கே ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பராக, கவர்மெண்ட்டே ரூல் போட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி காசு பார்க்குறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணாருன்னு அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் ஒருத்தர் மட்டுமா காசு பார்த்துருப்பாரு. என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டில் உண்மையா பொய்யா இது சார்ந்து விசாரணை பண்ணுறதுக்காக மேற்கு வங்க அரசே நியமித்தது தான் எஸ்ஐடிங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு. கல்கட்டா போலீஸ் இருக்காங்களா, அவங்க அடங்கின தொகுப்பு தான். இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விசாரணை சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி சிபிஐ அஃபிஷியல்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் சிபிஐ அதிகாரிகள் தான் இந்த வழக்கு விசாரணையையும் தொடர்ந்து செய்ய போகிறாங்கன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சிபிஐ இந்த வழக்கு கையில் எடுக்கிறாங்கன்னா இது வேறு லெவலில் ஃபைண்டிங்ஸை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணப்பட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதோட உண்மைத்தன்மையை ஆராயணும். ஓகே, பிரியங்கா டிப்ரவால் இவங்க பாஜகவோட லீடர் அண்ட் ஸ்போக்ஸ் பர்சனுங்க. இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சந்தீப் கிட்ட சிபிஐ மேரத்தான் ஸ்டைலில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மமதா இருக்காங்களே வெஸ்ட் பெங்கால் சிஎம், இவங்களோட குட் புக்கில் இருந்த சில நபர்களில் இந்த சந்தீப்பும் ஒருத்தர். அதனால தான் இன்னும் அவரை பதவியில் தொடர வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஒரு 2 நாளில் ராஜினாமா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உடனடியாக வேற ஒரு பிரின்சிபல் போஸ்ட்டில் அவரை மாற்றி விடுறாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு பேம்பர் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சந்தீப்பை அப்படின்ற கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்க ஆரம்பித்தாங்க. பிரியங்கா மட்டும் இல்லை, நிறையா பேரும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிரில் இருக்காங்களே, அந்த எல்லா கட்சிகளும் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்த ஒரு மடல் மக்களே இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. என்னன்னா, மமதா பானர்ஜி அவர்கள் இருக்காங்களே வெஸ்ட் பெங்கால் சிஎம், அவங்க சந்தீப் கோஷுக்காக எழுதியிருந்த பிறந்தநாள் வாழ்த்து இதை ஒரு பிரபல தேசிய ஊடகம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மடலை கொண்டு வந்து அவங்க செய்திகளை பெருசாக பிரசுரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மமதா அவர்கள் இவர் சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்தா என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்றத இப்போ முழுமையாக பாருங்க மக்களே. இந்த லெட்டர் எப்போ டேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, கடந்த 2022 வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிங்க. இதில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, டியர் ப்ரொஃபஸர் கோஷ், ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹார்ட்டியஸ்ட் கிரீட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஆன் யுவர் பர்த்டே. மே யூ ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மே யுவர் லைஃப் பி பிளெஸ்ட் வித் மோர் ஹாப்பினஸ், சக்ஸஸ் அண்ட் குட் ஹெல்த் இன் த டேஸ் அஹெட். ஐ ஆல்சோ விஷ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். வித் ரிகார்ட்ஸ் மமதா பானர்ஜி. அந்த மடலை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த குற்ற சம்பவத்தில் ஒரு தொடர்பு இருக்கலாம்னு சந்தேகிக்கிறதுக்கு முன்னாடியே
இந்த மடலை அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதனால் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க சந்தீப்பை காக்கிறாங்க, ஒரு குற்றவாளியை காக்கிறாங்க. நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா சம்பவம் நடந்த பிற்பாடு இது போல் யாரும் எழுதுகிற அளவுக்கு முட்டாள்தனம் பண்ணவும் மாட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, இதை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த வழக்குக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக கேட்குறீங்களா? அக்தர் அலின்ற ஒரு பர்சனுங்க இந்த ஆர்ஜி கார் இருக்குல்ல, இதில் டெபுட்டி சூப்பரிண்டென்டெண்ட்டாக இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர். அவர் தான் சந்தீப் மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுலாம் முன் வச்சிருந்தார். அவர் சொன்னதில் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடுலன்ஸாக நிறைய இருக்காமலாம் கிளைம் பண்ணியிருந்தார். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ராடுலன்ஸ் இருக்கனாலே இடி டைரெக்டாக உள்ளே வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஏற்கனவே கல்கட்டா போலீஸ் விசாரிச்சாங்க, அப்புறம் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ளே வரலாம் போல இருக்குது. வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பனிங் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில், கல்கட்டாவில். அப்போ அங்கே இருக்க எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு விமர்சிப்பாங்க. அமளி துமளிங்க அசம்பிளிக்குள்ளே. அந்த கல்கட்டா அசம்பிளியோட ஸ்பீக்கர் இருக்கார்ல, பிமன் பானர்ஜி, இவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்திருக்காப்புல. என்ன சொல்கிறாரு? இந்த கேஸ் சார்ந்த விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது ஒன்றும் முடங்கி போல ஒரு இடத்துல. எல்லாமே சிபிஐ கையில் தான் இருக்குது. அவங்க தான் விசாரணை பண்ணி உண்மையை சொல்லணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு தான் நான் உட்பட எல்லாருமே விரும்புகிறோம். நம்ம சிஎம் மமதா அவர்கள் கூட இதை தானுங்க பேசியிருக்காங்க. ஏதோ நாங்கள்லாம் இதை பற்றி கேரே பண்ணாதுன்ற மாதிரி நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு ஸ்பீக்கர் வரைக்கும் பேச வச்சுருக்காங்க. அடுத்து கல்கட்டா சிட்டி யூனியன் ஆஃப் ஓலா அண்ட் ஊபர் கேப்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்களே, அதாவது அந்த பகுதியில் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்க ஓலா ஊபர் கேப் சர்வீஸ் இருக்குல்ல, இதோட டிரைவர்ஸுங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வெஹிக்கிள் மார்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நடைப்பேரணி பார்த்துருப்பீங்க, வாகன பேரணி பார்த்துருப்பீங்களா, அதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது கல்கட்டாவோட ராணி ரஷ்மோனி பவனில் ஆரம்பித்து எஸ்பனடை ஏரியா இருக்குல்ல, அது வரைக்குமே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஈடுபட்ட எல்லாருமே விடுத்த கோரிக்கையோ முழக்கம் என்ன தெரியுமா? நீதி கிடைக்கணும். கொல்லப்பட்ட அந்த பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய வெஹிக்கிள் மார்ச்சியை இவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. போராட்டம் அடங்கிருச்சுன்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்களா? இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டாக்டர்ஸ் வரைக்கும் சில மாநிலங்களில் போராட்டங்களில் இப்போ வரைக்கும் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த முகம் யாருன்னு தெரியுதா? சஞ்சய் ராய். அவங்க தான் சஞ்சய் ராயை திருமணம் பண்ண சாந்தி அவர்கள். இந்த 2 பேருக்கும் கடந்த 2022 பிப்ரவரி மாதம் வாக்கில் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. 2023 ஆகஸ்ட் மாதம் வாக்கில் இந்த அம்மா 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க சாந்தி. ஆனால் இவங்களை போட்டு இவர் அடித்து துவைச்சதா ஒரு தகவலுங்க, ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுச்சு இவங்களோட அம்மாவால், அதாவது இவரோட மாமியாரால். சாந்தி அவர்கள் புற்றுநோயால் உயிரிழந்துட்டார். இதுக்கப்புறம் சஞ்சய் இருக்கால, இவன் தனிமரமாக இருக்கானா. அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ண, அது வேற கதை விடுங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்கள் தனிமரமாக இருந்திருக்கானா. இந்த மறைவு இருக்குல்ல, இதை பற்றி சஞ்சயோட மாமியார், அதாவது சாந்தியோட அம்மா என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தரமாக தான் என் பொண்ணு வாக்கப்பட்டாங்க. யாருக்கு? இந்த சஞ்சய்க்கு. அவரோட முதல் மனைவி இருக்காங்களே, அவங்கள போட்டு வித டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால் அந்த பொண்ணு விட்டுட்டு ஓடிடுச்சு. போதையில் என் பொண்ணை இவன் அடிச்சிருக்கான். என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கலங்க அவன். என் பொண்ணு இறந்த பிற்பாடு அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரனாக அவன் இருந்திருக்கிறதா இந்த சாந்தியோட அம்மாவான துர்காதேவி இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ திரும்ப ஒரு முறை வாய் திறந்திருக்காங்க. சஞ்சயோட மாமியார் சொன்னதை கேட்டீங்க. அடுத்து சஞ்சயோட அம்மா மாலதி, அவங்க என்ன சொல்கிறான்னு இப்போ சொல்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் நான் தனியாக தாங்க இருக்கேன். ஏன்னா என் பையன் தான் கொலை பண்ணா அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாருமே எங்களை பார்க்க கூட வரமாட்டாங்க. இங்கே என் பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க கூட யாருமே வீட்டுக்கு வரலைங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவன் தான் குற்றவாளி அப்படின்னு என் பொண்ணுங்களம்மா நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் என் பையன் தங்கம் சஞ்சய், யார் சஞ்சய், அவன் மோசமானவனா கிடையவே கிடையாதுன்னு இந்த அம்மா திரும்ப 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 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என் பையனை பார்க்குறோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பையன் எந்தளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியல. அவனை நான் நேரில் பார்த்தா ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்பேன், பாபு ஏன் இப்படி பேசுகிறாங்க உன்னை பற்றி, நீ தான் இதை பண்ணி அப்படின்ற கேள்வியை மட்டும் தான் நான் கேட்பேன். ஆனால் யாரை நான் கூட்டிகிட்டு போகணும், என்ன ப்ரொசீஜர், எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. என் மருமகனுங்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அவங்க கூட எனக்காக வரமாட்டுறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சஞ்சயை வில்லனாக பார்க்கறதுனாலேயே அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. கோர்ட்டில் எப்படி அப்பீல் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலைங்க. அது தெரிஞ்சால் கூட நான் அடுத்தடுத்த நகர்வு சார் என் பையனை காப்பாற்ற பண்ணுவேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையனுக்காக ஒரு வக்கீல் நியமிக்கப்பட்டாங்க. அந்த விஷயமாச்சும் அந்த அம்மாவுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. என் பையன் சஞ்சய் நல்லா படித்த ஒரு பட்டதாரிங்க. கல்லூரியில் என்சிசியில் அவன் நல்லா சோபிச்சான், ஒரு கேடட்டாக இருந்தான்னு அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. என்சிசியில் இருந்தால் நல்ல பழக்கங்களோட சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் இருக்க ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போகிறதுலாம் ரொம்ப ரேரு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இவனை மாதிரி ஒரு பாக்ஸரை பார்க்கவே முடியாது.
அந்த அளவுக்கு குத்துச்சண்டை விளையாட்டில் இவன் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணவன். எனக்கு சமைச்சு கொடுத்ததே என் பையன் தாங்க. அந்தளவுக்கு என்ன பயங்கரமாக அவன் கேர் பண்ணுவான். அம்மா பாசத்தில் அந்தளவுக்கு மேலே இருக்கவனு இவனை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க இவரோட அம்மா மாலதி. என் பையன் பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதே கிடையாது. இப்படி ஒரு புகார் என்கிட்ட வந்ததே கிடையாது. பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க கூட என்கிட்ட இப்படி சொன்னதில்லைன்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நெய்பர்ஸ்லாம் இவரை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சஞ்சயோட முதல் மனைவி இருக்காங்களே, அவங்க நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க உயிரிழந்துட்டாங்க. இதனால் என் பையனுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. அவன் இதனால தான் முறையாக மதுவை குடிக்க ஆரம்பித்தான், மதுக்கு அடிமையானான். அந்த பொண்ணு இறந்த பிற்பாடு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதான், கதர்னா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலமான்னு சொல்லிட்டு. நான் உடனே மனசு கேட்காம அவனுக்கு 2வது திருமணம் செஞ்சு வச்சேன். அந்த ஐடியா கொடுத்தது நான் தான், 2வது மேரேஜ் பண்ணிக்கோன்னு அதை நானே கூட இருந்து செஞ்சோம் வச்சேன். ஸோ இதுக்கப்புறமா மதுவை குடிச்சிட்டே இருந்தா வாழ்க்கை நிம்மதியை இழந்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு, மதுலாம் குடிக்காதப்பா, இனிமேல் டீ இருந்து உனக்கு எப்பப்பெல்லாம் மது குடிக்கணும்னு என்ன வருதோ அப்போல்லாம் நீ டீ குடின்னு அந்த அம்மா தான் அவருக்கு புத்திமதி சொல்லியிருக்காங்களாம். இதில் என்ன ஹைலைட்னா, பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னதை அப்படியே கேட்டுப்பாரான் சஞ்சய் ராய். அதனால் அம்மா சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு எப்பப்பெல்லாம் இந்த ட்ரிங்க் பண்ணி ஞாபகம் வருதோ அப்போல்லாம் டீயை குடிக்க ஆரம்பித்தாராம். ஆனால் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு, ரெட் லைட் ஏரியாவுக்கு இந்த நபர் போயிருக்காரு சம்பவத்துக்கு முன்னாடி, அங்கேருந்து 2 இடங்களுக்கு போயிருக்காரு, தெருவில் வர்ற அந்த பொண்ணுங்க கிட்ட நிர்வாண ஃபோட்டோ கேட்டிருக்காரு, இதெல்லாம் நடக்கிற அதே நேரத்தில் நெக்கை குடிச்சிருக்காரு, உச்சக்கட்ட மது போதையில் தான் அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே புகுந்து செமினார் ஹாலில் வச்சு அந்த 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டரை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு இருக்கிறதா இந்த பக்கம் சொல்லப்படுது. ஆனால் இந்த அம்மா சொல்கிறத பார்த்தீங்களா, பெரிய உத்தமன் மாரி தான் பையனை சித்தரிச்சிட்டு இருக்காங்க. ஆர்ஜிகரில் அவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அவன் அங்கே எதுக்காக போனான்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே ஆர்ஜிகருக்குள்ளே சம்பவம் நடந்துச்சு, அங்கே அந்த பையன் இருந்தா சஞ்சய் இருந்தான்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கே தெரியும் என் பையன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்கான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்னா, இட் மீன்ஸ் சம்பவம் நடந்துச்சுல அந்த க்ரைமுக்கு முன்னாடி, அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்காக என் பையன் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவன் திடீர்னு சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டப்ப, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக தெரியல. ஏன்னா என் பையன் எப்போவுமே வீட்டுக்கு வருவான், ஏதோ எமர்ஜென்சினா உடனே கிளம்பி போயிடுவான், கேட்டால் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லுவான், பட் எந்த இடம்னு கரெக்டாக சொல்ல மாட்டான். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும்னு நினச்சேன், ஆர்ஜிக்கராக இருக்கும்னு தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பெத்த அம்மா பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அம்மா ஒரு லெவல் மேலேயே போயிருக்காங்க. உத்தமர் அளவுக்கு பையனை பயங்கரமாக சித்தரிக்கிறாங்க. இதில் எது உண்மைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சிபிஐ அஃபிஷியல்ஸ்க்கே மண்டை குழம்பிட போல இருக்குங்க. அவன் ஒரு பக்கம் கொலை பண்ணதுக்கான வாக்குமூலம் கொடுத்ததா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் அவனோட குடும்பத்தினர் இவன் உத்தமன் நல்லவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எது உண்மையோ ரைட்டு விடுங்க. ஒரு சிலை தெரியுதுல, வேறு யாரும் இல்லை, இவர் பேர் டாக்டர் ராதா கோவிந்த கார். இந்த ஆர்ஜி கர்ன்ற ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இவர் பேர்லேருந்து வந்தது தான் ஆர்ஜி கர். இவர் தான் இந்த கல்கட்டாவோட ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதை முதல்ல இனிஷியேட் பண்ணி ஆரம்பித்த மனுஷனே இவர் தான். அப்பேற்பட்ட இவரோட 172வது பிறந்த நாள் 23ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இப்போ முடிஞ்சிருக்கா. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இந்த யங் டாக்டர்ஸ் இருக்காங்களா, போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கவங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆர்ஜி கர் அவர்களோட எண்ணம் இருக்குல்ல, அது அவ்வளோ புனிதமான ஒரு எண்ணங்க. எல்லாருக்கும் மருத்துவ சேவை கிடைக்கணுன்ற எண்ணம், டாக்டர்ஸோட எண்ணிக்கையை பெருக்கணுன்ற எண்ணம். அவர் காலத்தில் இருந்த பாதுகாப்பு இருக்குல்ல டாக்டர்ஸ்க்கு, அது இப்போ சுத்தமாக கிடையாது. அவரோட நோக்கங்கள் எல்லாமே நசுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரோட பிறந்த நாளை மேற்கோள் காட்டியே இத்தனை பேரை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கர்நாடக அரசு இருக்குல்ல, அவங்க ஒரு வேலையை இப்போ பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லா மாநிலங்களையும் பரவணுன்றதான் நம்மளோட ஆசையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கேல்கட்டாவில் தானே இந்த கொடுமை நடந்துச்சு, இது நாளைக்கு நம்ம மாநிலத்தில் நடக்காது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த ஒரு கொடூரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இப்பயே ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கர்நாடக அரசு வீழ்ச்சிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குல்ல, டாக்டர்ஸ்க்கான சேஃப்டி மெஷர்ஸு, இதை ஃபுல்லாக புதுசாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடக அரசு, கவர்மெண்ட்டே பண்ணியிருக்க விஷயம். ஸோ கர்நாடகாவில் இருக்க டாக்டர்ஸ் நலன் சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து இதுக்கப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்களாம். இது அவங்க எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் மக்களே. எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த செகண்டில் கூட ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு எவனோ ஒருத்தர் உட்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஸ்டார்ட் சொல்கிறதா அதுதான். நினச்சி பார்க்க முடியுதா மக்களே? வெளியில் தெரிகிற ஹை ப்ரொஃபைல் கேஸ்னால ஒன்றை பற்றி மட்டும் பெருசாக பேசுவோம். ஆனால் நம்ம பேசக்கூடிய கேஸ்னு எடுத்திங்கன்னா பல வந்து நிற்கும். அவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் யாருங்க தப்பு சொல்கிறது? ஏன்னா சட்டங்கள் கடுமையாகுது, தண்டனைகள் கடுமையாகுதுன்னா குற்றங்கள் குறையும்னு சொல்லுவாங்க.
ஆனால் மரண தண்டனை இருந்தும் கூட குற்றங்கள் இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரே பேட்டர்ன் நடக்குதுன்னா எங்கே கை வைக்கணும்னு தெரியல எனக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். கர்நாடகாவில் ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்களே, இதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா மாநில சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் பாதுகாப்புன்றதை உறுதிப்படுத்தணும். சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, போராடிட்டு இருக்க டாக்டர்ஸ்லாம் எங்களை நம்புங்க, நாங்கள் கரெக்டாக நல்லதை மட்டும் தான் உங்களுக்கு செய்வோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாமளும் வைப்போம், எல்லா மாநில அரசுகள் சார்ந்தோம். ஏன்னா டாக்டர்ஸ் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிர் சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம உயிர் டாக்டர்கள் கையில். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.